ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரீசனிங் டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங்ல சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி கோடிங் அண்ட் டீகோடிங்கோட டைப்ஸ் நம்ம பார்த்திருப்போம். இப்போ வந்து அதுல இருந்து நம்ம சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. If the decoded value of f r o z e n is o f a p s g. இப்போ frozenங்கிற வேர்டை வந்து OFA PSG ன்னு சொல்லிட்டு கோட் பண்ணிருக்காங்க. அப்போ MOLTE என்னன்னு சொல்லிட்டு கோட் பண்ணுவாங்க தான் நம்மளோட क्वेश्चन. இதோட லாஜிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ f+1 ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல f+1 என்னது G, then R+1 வந்து S, then O+1 வந்து P, then Z+1 வந்து A, then E+1 வந்து F, then N+1 வந்து O. GSP AF ஓங்களா இத அப்படியே ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா OFA PSG கோட் கிடைக்கும். சோ இதுதான் இதோட லாஜிக். இப்போ அதே MOLTE என்னோட லாஜிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் +1 பண்ணனும். சோ M+1 என்னது N, then O+1 என்னது P, then L+1 என்னது M, then T+1 வந்து U, then E+1 வந்து F, then N+1 வந்து O. இத அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா OFUMPN. இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் C. Then next sum போலாம். In a certain code language CONSTRUCTION is written as EMPQVPWAVGQN. Then what will be the code for DESTRUCTION? இப்போ இதோட லாஜிக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல C+2 வந்து E, then O-2 வந்து M, then N+2 வந்து P, then S-2 வந்து Q, then T+2 வந்து V. என்ன லாஜிக் அப்படின்னா +2 -2 then +2 -2 ன்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ D+2 என்னது F, then E-2 வந்து C, then S+2 வந்து U, then T-2 வந்து R, then R+2 வந்து T, then Q-2 வந்து S, then T+2 வந்து E, then T-2 வந்து R, I+2 வந்து K, O-2 வந்து M, then N+2 வந்து P. So இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் A. Then next sum என்னது Chinese coding and decoding. What does the code LA stands for in the given code language? இப்ப LA ஓட கோட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப LAங்கிற கோட் வந்து செகண்ட் சென்டென்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. அப்ப செகண்ட் சென்டென்ஸ்ல மட்டும் இருக்க வேர்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப பெயின்ங்கிறது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல இருக்கு, ஈஸ்ங்கிறது செகண்ட்லயும் ஃபோர்த்லயும் இருக்கு, ஹீலிங் மட்டும் தான் செகண்ட் சென்டென்ஸ்ல மட்டும் இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா எய்தர் ஆப்ஷன் C ஆர் D, அப்படி இல்லைன்னா ஹீலிங். ஏன்னா நம்மளால கன்ஃபார்ம் வந்து LA ஓட கோட் வந்து அப்படின்னு சொல்ல முடியாது, ஹீலிங்னு சொல்ல முடியாது. அதனால எய்தர் ஆப்ஷன் C ஆர் D. Then next sum. In a certain code language EASY is written as 5117. Then in the same code language how will BEAM will be written in that code? இப்போ இதோட லாஜிக் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஈயோட நம்பர் என்னன்னா 5, ஏவோட நம்பர் என்னன்னா 1. அப்போ எஸ்ஸோட நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 19 வரும். ஸோ அந்த 2 டிஜிட் நம்பரை சிங்கிள் டிஜிட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்போ 1 + 9 என்னது 10. ஸோ 10 வந்து சிங்கிள் டிஜிட்டா நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 1 + 0, 1 + 0 என்னது 1. அப்போ எஸ்ஸோட கோட் வந்து 1. ஒய்யோடது வந்து 7 கோட் பண்ணிருக்காங்க. அப்ப ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஒய்யோட நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25. ஸோ 2 + 5 என்னது 7. அப்போ BEAM ஓட கோட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பியோடது வந்து 2, தென் ஈயோடது வந்து 5, ஏவோடது வந்து 1, எம்மோடது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 13, தென் 1 + 3 will be 4. ஸோ 2514 ஆப்ஷன் 4 தான் இதோட ஆன்சர். தென் அடுத்த கொஸ்டின். இஃப் பேப்பர் இஸ் கால்ட் வுட், பேப்பரை வுட்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிருக்காங்க. தென் வுட் இஸ் கால்ட் ஸ்ட்ரா, வுட்
ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரா இஸ் கால்ட் கிராஸ். ஸ்ட்ராவை வந்து கிராஸ்ன்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. கிராஸ் இஸ் கால்ட் லப்பர். கிராஸை லப்பர்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் லப்பர் இஸ் கால்ட் கிளாத். வாட் இஸ் a furniture made up of? ஃபர்னிச்சர் வந்து எதால மேக்கப் பண்றாங்க? உட்டால தான் வந்து நம்ம ஃபர்னிச்சர் வந்து மேக்கப் பண்றோம். சோ உட்டை வந்து என்ன ரீநேம் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிருக்காங்க. சோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ஸ்ட்ரா. தென் அடுத்த क्वेश्चन, வாட் இஸ் த கோட் ஃபார் ஆன்? ஆனோட கோட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஆனுங்கிற வேர்ட் எந்த சென்டென்ஸ்ல இருக்கு? செகண்ட் சென்டென்ஸ்ல மட்டும் இருக்குங்களா? அப்ப செகண்ட் சென்டென்ஸ்ல மட்டும் இருக்க கோட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா YE தென் NAங்களா? ஆனுங்கிற வேர்டும் செகண்ட் சென்டென்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி ஒய்ங்கிற கோடும் தென் NEங்கிற கோடுமே செகண்ட் சென்டென்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் என்னது? எய்தர் YE ஆர் NA. ஆப்ஷன் E. தென் அடுத்தது, ஸ்பெஷல் இஸ் ரிட்டன் as 65. ஸ்பெஷல் 65 சொல்லிட்டு கோட் பண்ணிருக்காங்க. அப்ப கனெக்டோட கோட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இதோட லாஜிக் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இதோட ஆல்பபெட்டிக்கல் நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? S அப்படின்னா 19, P அப்படின்னா 16, E அப்படின்னா 5, C அப்படின்னா 3, I அப்படின்னா 9, Aங்கிறது 1, தென் Lங்கிறது 12. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 65ங்கிற ஆன்சர் கிடைக்கும். அப்போ கனெக்டோட ஆல்பபெட்டிக்கல் நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 plus 15 plus 14 plus 14 plus 5 plus 3 plus 20. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 74ங்கிற நம்ம நம்பர் கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 5. தென் அடுத்த क्वेश्चन, வாட் டஸ் SU ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? SU ஓட கோட் கேக்குறாங்க. SUங்கிற கோட் எந்தெந்த சென்டென்ஸ்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்க வேர்ட் மட்டும் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர். ஸ்பீக்கர்ங்கிற வேர்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல மட்டும் இருக்கு. இப்ப லவுடுங்கிறது ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் இருக்கு. ஆஃப்ங்கிறது ஃபர்ஸ்ட்லயும் ஃபோர்த்லயும் இருக்கு. தென் மினிஸ்டர்ங்கிறது ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்ல இருக்கு. அப்ப SUங்கிற கோட் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி ஸ்பீக்கர்ங்கிற வேர்டும் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி ஸ்பீக்கர். தென் அடுத்த क्वेश्चन, in a certain code language issue is written as 341145. In the same code language what will be dates written as? இப்போ S ஓட ஆல்பபெட்டிக்கல் நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9, தென் S ஓடது 19, தென் அடுத்த ஒரு 19, அடுத்தது U ஓடது 21, அடுத்தது E ஓடது வந்து 5. இது எல்லா நம்பர்ஸுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்டூ பண்ணிருக்காங்க. 9 into 19 into 19 into 21 into 5. இது எல்லாத்தையும் நம்ம இன்டூ பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்ப டேட்ஸ் ஓடது வந்து நம்ம இன்டூ பண்ணோம் அப்படின்னா D ஓடது 4, தென் A ஓடது 1, தென் T ஓடது 20, தென் E ஓடது 5, தென் S ஓடது 19. 4 into 100 into 19. 400 into 19 நம்ம என்னன்னு சொல்லி பண்ணோம் அப்படின்னா 7600. ஸோ ஆப்ஷன் 4 தான் இதோட கரெக்ட் ஆன்சர். தென் அடுத்த क्वेश्चन, வாட் டஸ் PA ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? PA ஓட கோட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. PAங்கிற வேர்ட் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கு, செகண்ட் சென்டென்ஸ்ல இருக்கு, தென் தேர்ட் சென்டென்ஸ்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணுலயும் காமனா இருக்க வேர்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர் ஆர் ஆர். சோ இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி ஆர். வாட் இஸ் த கோட் ஃபார் த வேர்ட் எக்ஸ்பர்ட் இன் த கிவன் கோட் லாங்குவேஜ்? இப்போ எக்ஸ்பர்ட்ங்கிற கோட் வேர்ட் வந்து எந்தெந்த சென்டென்ஸ்ல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் சென்டென்ஸ்ல இருக்கு, தென் ஃபோர்த் சென்டென்ஸ்ல இருக்குங்களா? அப்போ செகண்ட்லயும் ஃபோர்த்லயும் காமனா இருக்க கோட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா MHங்களா? ஏன்னா MHங்கிற கோட் தான் வந்து செகண்ட் சென்டென்ஸ்லயும் ஃபோர்த் சென்டென்ஸ்லயும் இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ MH. அடுத்த क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா இஃப் cloud is called white, cloud white ன்னு ரீநேம் பண்ணிருக்காங்க. white is called rain, white rain ன்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிருக்காங்க. then rain is called green, rain green ன்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிருக்காங்க. green is called air, green air ன்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிருக்காங்க. air is called blue, air blue ன்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிருக்காங்க. then blue water ன்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிருக்காங்க. நமக்கான क्वेश्चन என்ன? where will the birds fly? birds வந்து எங்க fly ஆகும்? airல fly ஆகுங்களா?
ஸோ ஏர்ங்கிறது வந்து நம்ம என்ன ரீநேம் பண்ணிருக்காங்க, ப்ளூன்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ப்ளூ. தென் அடுத்த கொஸ்டின், வாட் வில் பி த கோட் ஃபார் த பிரேஸ் வித் குரூப் இஃப் த கோட் ஃபார் த பிரேஸ் டே ஹோம் இஸ் YH JH in the given code language. இப்போ டே ஹோமோட கோட் வந்து YH JH ன்னு சொல்லியிருக்காங்க. வித் குரூப்போட கோட் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ வித்துங்கிற வேர்ட் எந்தெந்த சென்டென்ஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் சென்டென்ஸ்ல மட்டும் இருக்குங்களா. அப்ப ஃபோர்த் சென்டென்ஸ்ல மட்டும் இருக்க கோட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா XH தென் YHங்களா. XHம் YH வந்து ஃபோர்த் சென்டென்ஸ்ல இருக்கு. இப்போ YHங்கிறது டே அப்படின்னா ஹோம், இது ரெண்டுல ஏதோட கோடா இருக்கும். அப்ப வித்தோட கோட் வந்து ஆப்வியஸா எதாவா இருக்கும், XH தான் இருக்கும். ஏன்னா ஒய்யோட கோட் வந்து ஆல்ரெடி டே இல்லைன்னா ஹோம்னு சொல்லிட்டு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அடுத்தது குரூப்போட கோட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குரூப்புங்கிற வேர்ட் வந்து இந்த சென்டென்ஸ்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. கொடுத்துருக்க கிவன்ல குரூப்புங்கிற வேர்டே கிடையாது. அப்போ XH எந்தெந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சிலையும் டிலையும் இருக்கு. இப்போ சி ஆப்ஷன் எடுத்துட்டீங்க பாத்தீங்கன்னா UHங்கிற கோட் வந்து கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல எங்கேயாச்சும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. ஆனா XHங்கிற கோட் வந்து ஃபோர்த் சென்டென்ஸ்ல இருக்கு. அப்போ UHங்கிற கோடு கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல இல்ல, அதே மாதிரி குரூப்ங்கிற வேர்டுமே வந்து கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல இல்ல. அப்ப அதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி UH XH. தென் அடுத்தது என்னன்னா கண்டிஷனல் கோடிங் அண்ட் டீகோடிங். ஒரு சில லெட்டர்ஸ் கொடுத்துட்டு அதோட டிஜிட்ஸ் ஆர் சிம்பிள்ஸை வந்து கோடா கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே நமக்கு 3 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அந்த கண்டிஷனோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் த ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் அ கான்சனன்ட் அண்ட் த லாஸ்ட் லெட்டர் இஸ் அ வவல் தேர் கோட்ஸ் ஆர் டு பி இன்டர்சேஞ்ச். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கான்சனண்டா இருந்து லாஸ்ட் லெட்டர் வந்து வவலா இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். தென் செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இஃப் த போத் ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் லெட்டர் ஆர் வவல். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டரும் வவலா இருந்து லாஸ்ட் லெட்டரும் வவலா இருந்துச்சு அப்படின்னா தென் போத் ஆர் டு பி கோடட் அஸ் H. ரெண்டுக்குமே வந்து H ஓட கோட் என்னன்னு சொல்லிட்டு அதை நம்ம மார்க் பண்ணணும். தென் தேர்ட் கண்டிஷன் இஃப் போத் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் லெட்டர் ஆர் கான்சனன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஒரு கான்சனண்டா இருந்து லாஸ்ட் லெட்டரும் ஒரு கான்சனண்டா இருந்துச்சுன்னா both are to be coded as the code for the last letter. இப்ப லாஸ்ட் லெட்டருக்கு நம்ம என்ன கோட் பண்றோமோ அந்த கோட தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு நம்ம கோட் பண்ணணும். சோ நமக்கு கொடுத்திருக்க क्वेश्चन என்ன அப்படினா UDKFME. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒரு வவல், AEIOU ல ஒரு வவல், லாஸ்ட் லெட்டருமே வந்து வவல், ரெண்டுமே வந்து என்னது வவலுங்களா. அப்போ செகண்ட் கண்டிஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணாங்களா, the first and the last letter are vowel, both are to be coded as H. நமக்கான क्वेश्चन என்னது UDKFME. சோ ஃபர்ஸ்ட்க்கும் லாஸ்ட்க்கும் வந்து H ஓட கோட் பண்ணனும். H ஓட கோட் என்னது ஹாஷ். சோ ஃபர்ஸ்ட்க்கும் லாஸ்ட்க்கும் ஹாஷ். தென் D ஓட கோட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படினா 7, K ஓட கோட் வந்து 1, F ஓட கோட் வந்து 9, தென் M ஓட கோட் வந்து டாலர். சோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா $719 hash. ஆப்ஷன் C தான் உங்களோட ஆன்சர். தென் அடுத்த क्वेश्चन, based on the information given below what is the code for red? ரெட்டோட கோட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப ரெட்ங்கிற வேர்ட் எந்தெந்த சென்டென்ஸ்ல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் சென்டென்ஸ்லயும் தேர்ட் சென்டென்ஸ்லயும் இருக்குங்களா. அதே மாதிரி அதுக்கான கோட் வந்து எந்தெந்த சென்டென்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் சென்டென்ஸ்லயும் தேர்ட் சென்டென்ஸ்லயும் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ BETங்கிறது செகண்ட்லயும் இருக்கு, தேர்ட்லயும் இருக்கு. வேற எதுவுமே வந்து கெட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணுலயும் இருக்கு. அப்ப BET தான் வந்து ரெட்டோட கோட். ஆப்ஷன் 1. கோடிங் அண்ட் டீகோடிங்ல அடுத்தது வந்து நம்பர் கோடிங் அண்ட் டீகோடிங் பார்க்கலாம். நம்பர்ஸ் டு நம்பர்ஸ் கோடிங் டீகோடிங் பார்க்கலாம். In a certain code language 35796 is written as 44887. How is 46823 written in that code? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா +1, அடுத்தது -1, அதுக்கு அடுத்தது +1 -1 +1. சோ +1 -1ங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ அதே லாஜிக் வந்து கொடுத்திருக்க क्वेश्चनல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 4 + 1 வந்து 5, then 6 - 1 வந்து 5, then 8 + 1 வந்து 9, 2 - 1 வந்து 1, then 3 + 1 வந்து 4. 55914 தான் இதோட ஆன்சர். சோ இதோட ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி 55914. கோடிங் அண்ட் டீகோடிங்ல உங்களுக்கான
ஹோம்ஒர்க் சம் தரேன், இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தென் உங்களோட செகண்ட் கொஸ்டின். தென் உங்களோட லாஸ்ட் கொஸ்டின். இந்த 3 கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.